அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சிம்மராசி கண்டசனி கஷ்டங்கள் தருவாரா? அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 20/12/2023 முதல் 6/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தலைமை பண்பு கொண்டு அனைவரிடமும் அன்போடு நடந்து தவறாக நடக்கும்போது கடிந்து கொள்ளவும் தவறாத கம்பீரமான மனம் படைத்த சிம்மராசி அன்பர்கள், இதுவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து பலன் தந்தார். பல வகையிலும் அனுகூலமான பலன்கள் கிடைத்தது. அடிப்படை வசதி உயர்ந்தது. பட்டம் பதவிலாம் தேடி வந்தது. பணப்புழக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு தாராளமாக இருந்தது. விரோதிகள் ஓடி ஒழிந்தார்கள். அப்படி அனுகூலமான இருந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு தற்போது சனி பகவான் 7ஆம் வீட்டுக்கு வருவது நல்ல பலன்களை தராது. 20/12/2023 முதல் 6/3/2026 காலகட்டங்களில் கண்டச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் காலகட்டத்தில் சிறிது எச்சரிக்கை அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்க, அதான் நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் பக்கம் நியாயத்தை புரிந்து கொள்ளாமலே பேசுவாங்க. நிலைமையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. யாருக்கும் நகைகளை, விலை மதிப்புமிக்க பொருள்களை இரவல் கொடுக்க வேணாம். அரசு தொடர்பான பிரச்சனைகளில் உரிய கவனம் செலுத்தி தேர்வு காணுங்க. முக்கிய ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்த பின் கையெழுத்து போடணும். குறுக்கு வழிகளில் சென்று பணம் சம்பாதிக்க முயல வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் உரிய கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடணும், அதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை செலுத்துவீங்க. அவர்களின் மேற்படிப்புக்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியது இருக்கும், என்றாலும் செய்வீங்க. மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிக்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுவதால் தேவையற்ற விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சர்ம வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நாகரிக உடைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய விருப்பம்லாம் ஏற்படும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதாவது வெளி உணவை தவிர்க்கணும். இரவு நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடணும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சகத்தை பார்க்கறனால செலவுகள் அதிகரிக்கும். வாகனம் பராமரிப்பு செலவு கூடும். வீட்டிலும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீடான மேசத்தை பார்க்கறனால செலவுகள்லாம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வியாபாரத்தில் மாற்றங்களை செய்யும் முன்பாக நன்கு ஆலோசித்து செய்யணும். அதிகமாக கடன் வாங்கி முதலீடு செய்வதை முற்றிலுமாக தவிருங்க. விற்பனையை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கூட்டு தொழிலில் கணக்கு பார்க்காம விட்டு கொடுத்து போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழிலாளர்களிடம் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை அவங்கள்ட்ட பேசி சொல்லி கொடுக்காதீங்க. வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. அவங்கள்ட்ட கனிவாக பேச வேண்டியது அவசியம். உரிமைக்காக பேச போய் பிரச்சனையாக முடிந்து விடவும் வாய்ப்புண்டு. சின்ன சின்ன மாற்றங்களை தொழிலில் செய்ய வேண்டியது இருக்கும். சந்தையை புரிந்து கொண்டு செயல்படுங்க. அரிசி, பருப்பு மண்டி, கமிஷன், கெமிக்கல் வகைகளில் லாபம் வரும். அடுத்தது உத்தியோகம். பணியிடத்தில் கெடுபிடி அதிகரிக்கும். மேலதிகாரிகள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. எப்போதாவது
அவர்கள் கடிந்து பேசினால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். சக ஊழியரிடம் இணக்கமாக கடைபிடிப்பது அவசியம். வரவேண்டிய சலுகைகள் தாமதமாக கிடைக்கும், என்றாலும் கிடைத்துவிடும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உண்டாகும். புதிய வேலைக்கு மாறும் சூழல் ஏற்படும். அப்படியே மாறினாலும் மிகுந்த பொறுமையுடன் செயல்படணும், அதான் உங்களுக்கு அவசியம். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி சில நேரங்களில் உங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் கட்டுப்படுத்தினாலும் சமயோஜித புத்தியால் வெற்றி பெற சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அடுத்தது சிம்மராசிக்குரிய பரிகாரம். திருநள்ளாறில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்க. உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கும், தடைகள்லாம் நீங்கி நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு